எனக்கு அஜித் குமார் டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 எபிசோடு எடுக்கணும், அவ்வளோ இருக்கு மேட்ரு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அஜித் குமார் எனக்கு அது தானே ஏற்பட்ட ஒரு என்ன சொல்றது முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட எல்லா ஸ்டெப்ஸ்லையும் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து கூட நான் நிறைய எனக்கு தோல்வியில் இருக்கா கூட ஃபர்ஸ்ட் அஜித் குமார் தான் எனக்கு படம் கொடுத்து தொடர்ந்து படம் பண்ணேன். அது பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு மன தைரியம் வேணும், தன்னம்பிக்கை தான் பண்ண முடியும். இந்த தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுகள் தான் இப்போ அவர் பண்ணுற எல்லாமே. பார்த்தீங்கன்னா துபாயில் போய் 3rd பிரைஸ் வாங்கிக்கிற சாம்பியன் பட்டம். அவருக்கு வந்து அந்த கார் ரேஸ் அந்த பைக்குன்றது ரொம்ப அவருக்கு எப்பவுமே அந்த காலத்துல ஒரு பேஷன். உதாரணத்துக்கு என்னோட முதல் படம் முன்னெடுத்தில் கொடுத்த விக்ரம் சார் தான் நடிகர் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் பார்த்தாலும் அஜித் குமார் நடிச்சிருப்பாரு. அடுத்த படம் தேவயானி ராஜகுமார் வந்து என்னை ஹீரோ லெவல் கொண்டு போனார், நீ வருவாயினால அதுலேயும் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா படமும் கிட்டத்தட்ட. அப்புறம் டைரக்டர் ரவிக்குமாரோடலாம் வரலாறு வில்லன்.